இன்றைக்கி தான் போய் இந்தியன் 2 பார்த்தேன். இந்தியன் 2 பார்த்து முடிச்சுட்டு வந்தோடனே கண்டிப்பாக ஒரு ரிவ்யூ போட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு தாட் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ இதான் நம்ம ரிவ்யூ. படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிப்போம். படம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் சித்தார்த், பிரியா, பவானி சங்கர், ஜகன், அப்புறமா ஒருத்தர் அவர் பேர் தெரில, அவங்கெல்லாம் சேர்ந்து யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க. சிஜிலாம் பண்ணி மக்களோட கெட்ட செயல்களெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுறாங்களாம். அப்படி ஒரு சேனல் வச்சுருக்காங்க. அப்புறமா என்னென்னவோ ட்ரை பண்ணுறாங்க. அவங்களோட முயற்சிகள் எதுவுமே பயன்படல. கரப்ஷன் நடந்துகிட்டே தான் இருக்குது. உடனே வந்து சித்தார்த் சொல்கிறாரு, நம்ம அதெல்லாம் வெறும் நாய் தான், நம்ம வெறும் பார்க் பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா. ஆமாம், இதுவும் ஒரு பாயிண்ட்டு ஆகுனா லெட்ஸ் பார்க்குன்னு வேறு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க கேனம். அதை விடுங்க. இது பண்ணியுமே சித்தார்த்தால் கரப்ஷன் தடுத்து நிறுத்த முடியல. கேட்டவங்கக்கிட்ட தான் பவர் நிறையா இருக்குதுன்னு தெரிஞ்ச அவர், இதுக்கெலாம் நம்மள மாதிரி சாதாரண எங்கே பார்த்தாது, ஒரு ஹண்டிங் டாக் வேணும், இந்தியன் தாத்தா வேணும், நம்ம இது வேணும்னுட்டுருக்காரு. உடனே இந்த கம்பேக் இண்டியன் ஒரு ஹேஷ்டேகை டேக் பண்ணி ட்ரெண்டிங் படுத்தி விட்றானுங்க. உடனே இதை பார்க்குறாரு நம்ம இந்தியன் தாத்தா சேனாபதி, தாய்பேயிலேருந்து பார்த்துட்டு உடனே சைனீஸ் தாத்தா மாதிரி இருக்கார் காமெடியாக. எனக்கு என்னவோ பார்க்குறதுக்கு வந்து அந்த கத்தி படத்தில் அந்த சமந்தாவோட தாத்தாவையோ அப்பா யாரையோ அடிச்சிருவாங்க விஜய். சமந்தாவை அடிச்சிருவாங்க. அந்த சமந்தாவோட தாத்தாவோ யாரோ ஒரு ரிலேட்டிவ் இருப்பாங்கள்ல, அந்த ஆள் அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு அச்சஸ் அந்த ஆள் மாதிரியே இருந்தார். என்னடா ஏதாச்சும் இந்த படத்தில் கொஞ்சம் நல்ல ஆக்ஷன் இருக்கும், இது இருக்கும் அப்படின்னு பார்த்தா மர்மக்கல்யான்ட்டு இருக்கானுங்க. டைலாகும் சரியாக எழுதலை. ஸ்டார்டிங்கில் வர அந்த சீனில் ஏதோ குத்துனோடனே நார்மலாக இருக்கிற ஆம்பளை வந்து உடனே டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அப்படியே வந்து நான் உன்னை தொப்பு இல்லை, நான் உன்னை கொடுக்குறேன் பாரு, அது நான் இதில் குத்த மாட்டேன், வேறு இதில் குத்துறேன். இந்த ஆடியோ வந்து சிஸ்வை ஆடியோ மேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு மீம் இருக்குல்ல, அந்த மீம் தான் என் மண்டையில் ஓடிச்சு. படம் ஃபுல்லாக இந்த வர்மக்கலையவே வச்சு ஓட்டியிருக்கானுங்க. யாராக இருந்தாலும் சும்மா அங்கேயும் சும்மா கிச்சில் காமிட்டுற மாதிரி குத்திக்கிட்டு இருக்காரு கமல். இந்த மாதிரி ஃபாரினில் ஒருத்தனை போட்டு தாக்குறாரு. அப்புறமா இந்தியா வர்றாரு. இந்தியா வந்துட்டு நார்த் இந்தியாவிலே நிறைய பெரிய பிஸ்னஸ் மேனெல்லாம் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காரு. அப்புறமா ஒரு போலீஸ்டேருந்துலாம் தப்பிக்கிறாரு. போலீஸ்டேருந்து தப்பிச்சுட்டு வந்துட்டு இது ஒரு லைவ் செஷன் போடுறாரு, இண்டியன் இஸ் பேக் அப்படின்ட்டு. அப்புறமா வந்து இந்த மாதிரி உங்கள் குடும்பத்தில் இருந்து கலை எடுக்கணும், நான் எங்கள் பிள்ளையை கொண்டுட்டேன், நீங்களும் உங்கள் அப்பா அம்மாவை மாட்டி விடுங்க, இளைஞர்கள்கிட்ட தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், அவங்கக்கிட்ட தான் மனசில் நெஞ்சு விதைக்கப்படலை அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு. இவனுங்களும் பசங்க மாதிரி உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி விட ஆரம்பிக்கிறானுங்க. மாட்டி விட ஆரம்பித்தவொடனே எல்லாரையும் போலீஸ் பிடிக்கிறாங்க. போலீஸ் பிடிக்க ஆரம்பித்தவொடனே என்ன பண்ணுறாங்க, திடீர்னு அந்த போலீஸ் பிடிக்கிறவங்களோட குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களாம் அவமானம் தாங்க முடியாமல் செத்துக்கிட்டு இருக்காங்க. செத்துக்கிட்டு இருக்க ஆரம்பித்தோடனே உடனே என்ன அவ்வளோ சீக்கிரமாக மாறுறவங்க டக்குன்னு கோ பேக் இண்டியன் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக்கை போட்டு
அதை ட்ரெண்ட் பண்ணி ஒரு வாரம் கூட இருக்காது, இந்தியன் தாத்தா வந்து அதுக்குள்ளே இவனுங்க கம்பேக்குன்னு போட்டிருந்தாங்க. இப்போ கோ பேக்குன்னு போட துரத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்படியே லஞ்சம் வாங்கினது தப்பு இல்லை அப்படிங்க, லைக் லஞ்சம் வாங்குறது தப்பு, பண்ணுறதெல்லாம் தப்பு அப்படிங்கிறத உணர்ந்த மக்கள் எப்படி அதுக்குள்ளே தாத்தா தான் சாவடிச்சாருன்னு எப்படி நம்புகிறானுங்க அப்படின்னும் புரியல. ஆடியன்ஸையும் அங்கே அந்த படத்தோட வேர்ல்டில் இருக்கிற மக்களையும் ஷங்கர் வந்து இந்த இடத்துல அண்டர் எஸ்டிமேட் பண்ணி ரொம்ப அவங்களாம் ஒரு அறிவில்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு. ஏன்னா அவர் எடுத்திருக்க ஸ்டண்ட் சீக்வன்சஸாக இருக்கட்டும், கடைசி செகண்ட் ஹாஃபில் தான் ஒரு சேஸ் சீன் மாதிரி வச்சுருக்கானுங்க. ஏதோ ஒரு பையனோட ஒரு பொம்மையை எடுத்துகிட்டு ஓட்டிக்கிட்டே போயிட்டுருக்காரு, யூனிசைக்கிள் அது பேர். அது என்னடானா 60-70 கிலோமீட்டர்ஸ்க்கு போயிட்டே இருக்குது. அதில் எப்படி இன்னும் பெட்ரோல் காலியாகலன்னு தெரில, அவ்வளோ தூரம் ஓடுது. சென்னையே ஒரு 3-4 தடவை சுற்றி வந்திருப்பார் போல். சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் போகிறாரு, ஆலந்தூருக்கு போகிறாரு, கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போகிறாரு, வடபழனி போகிறாரு, பல இடம் சுற்றிக்கிட்டே இருக்காரு. பெட்ரோலோ பேட்ரியோ தீர்ந்த மாதிரி தெரியல. அதுவும் ஏர்லலாம் அப்படியே அந்த டனல்லலாம் அப்படியே மேலே ஏற்றி இறக்குறாரு. நான்லாம் அந்த மாதிரி இதை வந்து மெர்சிடிஸ் பென்ஸ் இது சிஎல்ஆரில் தான் நான் பார்த்துருக்கேன் அந்த சீனெல்லாம். காருக்கே அவ்வளோ ஸ்பீடாக போகிற கார்னால முடியல. இந்த ஒரு கிழவை வந்து நல்லா ஆன்டி கிராவிட்டி ஸ்டஃப் பண்ணுறதும், சும்மா நச்சுக்கும் ஹிந்தியில் உனக்கு எதுக்கு உடம்புல உலகத்தில் இடம் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டுக்கிட்டு தலைவலி பண்ணியாக இருந்துச்சு படம் ஃபுல்லாக. இது பத்தாதுன்னு இந்தியன் 3 வேறு எடுக்கிறானுங்களாம். படம் ஃபுல்லாக இந்த வர்மக்கல் மெயின் செல்லிங் பாயிண்ட்டாக வச்சு எடுத்துருக்கானுங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. இன்னொன்று என்னென்னா, கடைசியாக அந்த சேஸ் முடியும் போது ஒரு ஃபைட் இருக்குது. போலீஸோடலாம் ஃபஸ்ட்டு சண்டை போடுறாரு, போலீஸை பீட் பண்ணிட்டு கடைசியாக பார்த்தா ரவுடிங்களோட சண்டை போடுறாரு. சரி, ரவுடிங்களோட சண்டை போடும் போது வராரு, கொஞ்ச நேரம் வர்மக்காலை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. உடனே வந்து இவனுங்க படத்துலேருந்து ஒரு சீனை சுட்டுற மாதிரி உடனே ட்ரெஸ்ஸெல்லாம் கட்டிட்டு அப்படியே படத்தில் அப்படியே செஸ்ட் கெயின்ஸ் எல்லாம் ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. அதேமாதிரி இவனுங்க ஃபுல் பாடியும் காமிச்சு ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தாத்தா வந்து சட்டையை கழட்டுறாரு. கழட்டினா வந்து எல்லாம் தொங்கி போயிருக்கு. அந்த ஜாக்கி சேனில் வர அந்த ஒரு ரெட் கலர் ஆரஞ்சு கலரில் ஒரு மாஸ்க் வருங்க, அது மாதிரி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு அவர் மூஞ்சி அந்த டைமில். அவன் 6 மாதம் 1 வருஷம் கஷ்டப்பட்டு ஜிம்முக்கு போயிட்டு அவ்வளோ அந்த அளவுக்கு கெயின்ஸ் இல்லாமல் ஃபேட்டு குறைக்க முடியாமல் இருக்காங்க. இவர் என்னென்னா வராரு, கண்ணை மூடிட்டு ஏதோ கண்ணை அப்படியே லைட்டாக திறக்கிறாரு. பார்த்தா எல்லாரோட உடம்புலையும் அப்படியே பாயிண்ட்டாக தெரியுது, எல்இடி பல்ப் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி. கேட்டால் ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் தான், வர்மக்கலையால் இந்த இடத்துலலாம் அடித்தா ஏதோ ஆயிரும் போல். அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே கண்ணை திறக்கிறாரு, மூச்சை இழுத்து விட்றாரு. பார்த்தா தொங்கி போயிருக்க சதையெல்லாம் அப்படியே டைட் ஆகிட்டு 6 பேக்ஸ் வருது. ட்ரைசெப்ஸு, லேட்ஸு, செஸ்ட்டு எல்லாம் அப்படியே ஸ்டிஃபாக அப்படியே ஒரு டக்குன்னு 30% பாடி ஃபேட்லேருந்து தாத்தா வந்து 15% பாடி ஃபேட்டுக்கு போகிறாரு. அதுவும் என்ன மசில் மாஸே அவ்வளோ வச்சுருக்காரு, எப்படின்னு தெரில. கேட்டால் யோகா, வர்மக்கலை, இது தமிழ் உணவுகள், கம்பு, திணை, அரிசி அப்படின்ற பானுங்க. இதெல்லாம் இந்த காலத்தில் வர வேண்டிய படமே இல்லை. இது வந்து ஒரு 2005 அந்த மாதிரி வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் மேபி. இந்த கதை பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் 3 வேறு எடுக்கிறானுங்களாம். படம் முடிஞ்சோடனே அந்த 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 படத்தோட ட்ரெயிலரை தான் ஓட்டுறானுங்க. இதில் இவர் இந்த சேனாபதி இருக்கிறது பத்தாதுன்னு வீரசேகர சேனாபதியான் பேர், அவரோட வீரசேகரனோட பையன் தான் இந்த சேனாபதியான்.
அவர் வந்து 1806 இப்போ நான் ஏதோ ஒரு பெரிய போர் நடந்து தான் மொத்தம் என்ன வரலாற்றிலிருந்து அழிக்கப்பட்ட போர் ஏதோ நாங்கள் இதெல்லாம் காட்டுறாங்க, அதெல்லாம் காஜல் அகர்வாலை காட்டுறாங்க. அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, அது மொக்கையாக தான் இருக்கும். பாட்டெலாம் எடுக்கிறாரு. கேண்டர் சாங்னு ஒரு பொண்ணு சாங்கு கதறல் சாச்சு பாட்டுக்கு நான் எனக்கு ஏதோ மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ எனக்கு பாட்டு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் விஷுவலாக பார்க்குறதுக்கு ஒன்றும் அவ்வளோ அப்பீலிங்காலாம் இல்லை. இந்திரன் படத்துலலாம் எப்படி இருக்கும், இரும்பிலே ஒரு இதை துடிக்குதோ, அப்புறமா ஐயில் வந்து இது லேடியோ பாட்டு அந்த மாதிரி அதெல்லாம் செம்மையாக இருக்கும். இதில் என்ன அவ்வளோவா ஒன்றும் செட் ஆகிற சங்கருக்கு பழைய டெக்னீஷியன்ஸ் இல்லையா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. நல்லா எடுத்துக்கலாம். மோஸ்ட்டாக எல்லாத்துக்கும் சிஜி தான் யூஸ் பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த எல்லா ஸ்டேஜ் சீக்வன்சஸ்க்கும். படத்தில் காமெடி என்னன்னா பாபி சிம்ஹா தான். அவன் வந்தாலே பார்த்தா வயிறு குழுங்க சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது. வராரு, எங்கேயாச்சும் அடி உளுந்து கிடக்கிறாரு. அவன் உழுவதை வேறு அப்படியே ரொம்ப மாதிரி ட்ராமேட்டிக்காக காமிக்கிறாங்க. பார்த்தா சிரிப்பு வருது. நான் ஒன்றா குத்துனா அந்த மாதிரி குரங்கு மாதிரி ஓடுவேங்கிறது, குதிரை மாதிரி ஓடுவேங்கிறது, பாடிக்கிட்டே இருப்பேன், இதெல்லாம் நம்புகிற மாதிரியே இருக்குது. எனக்கு கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து விட்டுட்ருக்கானுங்க. இதெல்லாம் யாரும் இந்த காலத்தில் யாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணலை, பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு. அதாங்க இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்க தேவையே இல்லை தான். இந்தியன் ஒன்னோட லெகசியை வச்சு கறக்கிறதுக்காக இது ஒரு கேஷ் கிராப் தான் சொல்லணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு படம் ஓடிடுச்சுன்னா செகண்ட் படத்தோட பேரை வச்சு மக்களை வர வச்சு காசு சம்பாதிப்பானுங்க. இந்த மாதிரி நிறையா படம் வந்திருக்கு ஹாலிவுட்டில், இப்போ இங்கே பண்ணுறாங்க. எப்படி இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு வந்து இவரோட பழைய எல்லா படத்தோட ஒரு சங்கமம், ஒரு கல்மினேஷன் மாதிரி தான் இருந்துச்சு. எப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு படத்தில் அன்னியனில் பார்த்தோன்னா பிரகாஷ் ராஜும் விவேக்கும் போலீஸ் விசாரிக்கிற மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம இந்த படத்தில் பாபி சிம்மாவும் விவேக் சாரும் சுற்றுறாங்க. விவேக் அதே மாதிரி கும்மா கடுப்பாகிட்டு அவர் சேம் காமெடி லைட்டாக ட்ராக் காமெடி மாதிரி தான் போகுது. இவ்வளோ தான் பாபி சிம்மா சீரியஸாக இருக்குன்னு நினச்சாலும் அவரை பார்த்தா இந்த படத்தில் காமெடியாக தான் இருக்குது. மகானில் எவ்வளோ பயங்கரமாக நடிச்சிருப்பார் மகான் ஜிகர்தண்டா, அது மாதிரி சூஸ் பண்ணி நடிக்கலாம். அப்புறம் என்ன ஐ படத்துலேருந்து இந்த பாடி பில்டர்ஸ் ஃபைட் சீனாக இருக்கட்டும், அது மாதிரி ஒரு சீன் வச்சுட்டாரு. அந்த கொடுக்குற பனிஷ்மெண்ட்லாம் வந்து கருட புராணத்தில் இருக்கிற தண்டனைகள் மாதிரி இதில் வந்து ஒரு மாதிரி சூஸ் பண்ணி வச்சுருக்காரு. அந்த குதிரை மாதிரி ஓடிட்டே இருக்கிறது, நடந்துகிட்டே இருக்கிறது, சிரிச்சிட்டே இருக்கிறது, பாடிட்டே இருக்கிறதுன்ட்டு. ஸோ இந்த இதில் வந்து அவ்வளோவா க்ரியேட்டிவிட்டியும் ஒன்றும் இல்லை, கதையும் ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை. அடுத்த படம் வச்சு ரசிச்சிட்டே இருக்கான்னு பார்க்கலாம். இந்த படம் வந்து தேட்டரில் போய் பார்க்காதீங்க. நான் எதுக்கு பார்த்தேன் அப்படின்னா வந்து பார்ப்போம், மொக்கையாக இருக்குங்கிறாங்களே, என்ன தான் மொக்கையாக இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு போய் பார்த்தேன். படம் மொக்கையாக இருந்துச்சு. படத்துலேயே நல்லா இருக்குன்னா அப்பப்போ என்ன இந்த எண்டில் வந்து இந்த ஏஆர்ரஹ்மான் மியூசிக் போட்டானுங்க, கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. படம் முடியும் போது பாரா பாட்டு போட்டானுங்க, அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் படம் வேஸ்ட்டு தான். நடிச்சிருக்கானுங்களும் எதுக்கு இந்த கதைக்கு ஓகே சொன்னானுங்கன்னு தெரில. சைன் போட்டதுக்கப்புறமா கதைக்கு இது மாற்றிட்டாரா என்ன அப்படின்னு தெரில. ரொம்ப படுமொக்கையாக இருந்துச்சு. படத்தில் இருக்கிறவன் எல்லாருமே லூஸாக இருக்கான். நம்மளே லூஸாக ட்ரை பண்ணியிருக்காங்க. வேஸ்ட்டு, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை.